ஹலோ மக்களே. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி அலச போறோம். பொதுவாவே ஒரு ஆடம்பரமான 5 ஸ்டார் ஹோட்டலை வெளியிலேருந்து பார்க்கறப்போ அவ்ளோ பிரம்மாண்டமா தகதகன்னு இருக்கும் இல்லையா? ஆனா அதுக்குள்ள இருக்கிற சமையலறைக்குள்ள நிஜமாவே என்ன நடக்குது? அந்த அதிகப்படியான பிரஷர், போராட்டங்கள் இதையெல்லாம் மையமா வச்சு ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்திருக்க ரிசார்ட் வெப் சீரிஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம். கிளிட்டர்ஸ், கிளாமருக்கு பின்னாடி இருக்கிற அந்த நிஜமான சமையலறை வெப்பத்தை உணர்த்துற ஒரு யதார்த்தமான பயணம் இது. இந்த சீரீஸ பத்தி பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு முக்கியமான விஷயத்த கவனிச்சாகணும். IMDb தளத்துல இது 10க்கு 8.8 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஒரு தமிழ் வெப் சீரிஸ் இந்த அளவுக்கு அதிக ரேட்டிங் வாங்குறது சாதாரணம் கிடையாது. அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த சமையலறை டிராமாவுல? ஏன் மக்கள் இதை இவ்ளோ கொண்டாடுறாங்கன்னு இப்ப பார்க்கலாம். சரி, முதல்ல இதோட கதைக்களம் என்ன அப்படிங்கறத சுருக்கமா பாத்துருவோம். கடற்கரையோரம் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டல். அங்க வேலை பார்க்குற வெற்றிங்கிற ஒரு சாதாரண இளைஞன். இவனை சுத்தி தான் கதை நகருது. அவனோட தற்போதைய யதார்த்த நிலைமை ரொம்பவே கஷ்டமானது. ஒரு பக்கம் தலைய சுத்துற அளவுக்கு குடும்ப கடன், இன்னொரு பக்கம் வெறும் ஒரு ரூம்பாய் வேலை. ஆனா அவனோட லட்சியம் என்ன தெரியுமா? ஒரு மாஸ்டர் ஹெட் செஃப் ஆகணுங்கிறதுதான். முறையான படிப்பு இல்லாததால அவன் சந்திக்கிற தடைகள் என்ன? அவனோட கனவுக்கும் யதார்த்தத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த பெரிய போராட்டத்தை தான் இயக்குனர் பிரவீன் பென்னட் ரொம்ப சுவாரஸ்யமா அமைச்சிருக்காரு. அடுத்து இந்த சீரீஸோட உயிர் நாடியான ஆக்டிங், அதாவது நட்சத்திரங்களோட நடிக்க பத்தி பார்க்கலாம். விமர்சனங்கள்ல ஒரு சம வரிய பார்த்தேன். அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் வில்லனா நடிச்சா எப்படி உருமுவாரோ அப்படி இருக்கு தலைவாசல் விஜயோட ஃபேஸ் வாய்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நிஜமாவே ஹெட் ஷெஃப் நெடுமாறனா அவர் அந்த மொத்த ரிசார்ட்டையும் தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அவருடைய உடல் மொழி, அந்த கம்பீரமான குரல், ஒரு கராரான அதிகாரியா அவர் காட்டுற அந்த பாஸ் தோரணை, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் மிரட்சியா தான் இருக்கும். அதே சமயம் நம்ம விஜய்குமார் ராஜேந்திரனோட ஆக்டிங்க கவனிச்சிங்கன்னா அது நெடுமாறனோட மிரட்டலுக்கு அப்படியே நேர் எதிர். ரொம்ப யதார்த்தமா ஒரு அப்பாவித்தனமான நடிப்பை அவர் கொடுத்திருக்கார். அவரை பார்க்கும்போதே ஐயோ பாவம்பா இவருன்னு நம்மளே அறியாம ஒரு அனுதாபம் வந்துரும். இந்த 2 கதாபாத்திரங்களுக்கும் நடுவுல நடக்கிற அந்த அதிகார போட்டியும் வெற்றி ஒவ்வொரு பொடியா மேல ஏறும்போதும் நாம மனசார கைத்தட்ட ஆரம்பிக்கிறதும் அதுதான் இந்த சீரீஸோட மிகப்பெரிய பலம். ஆக்டிங்கை தாண்டி இந்த சீரீஸ்ல எதெல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு டாஸ்கரி வெப் சீரிஸ் ஞாபகம் இருக்கா? ஒரு ஏர்போர்ட் கஸ்டம்ஸ் உலகத்தை அப்படியே கண் முன்னாடி நிப்பாட்டியிருப்பாங்க. ஒரு உலகத்தை நம்பகத்தன்மையோட உருவாக்குறதுல அதே ஃபார்முலாவை தான் இந்த ரிசார்ட்லயும் கையாண்டிருக்காங்க. வெறும் ஏதோ சமையலறைய மட்டும் காட்டாம அந்த ஊழியர்களோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க எந்த மாதிரியான மன அழுத்தத்தை ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறது ரொம்ப யதார்த்தமா பதிவு செஞ்சு நமக்கு ஒரு புது உலகத்தையே காட்டியிருக்காங்க. சரி, எல்லாமே சூப்பரா இருக்கான்னு கேட்டா இல்ல, சில சறுக்கல்களும் இருக்கு. அது என்னென்ன குறைகள்னு பாத்துருவோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த சீரீஸ்ல இருக்கிற தேவையற்ற எபிசோட்ஸை கொஞ்சம் கட் பண்ணி கதையோட வேகத்தை கூட்டியிருந்தா இது உண்மையாவே ஒரு பக்கா 5 ஸ்டார் ரிசார்ட்டா இருந்திருக்கும். ஆனா ரொம்ப நீளமா இழுத்ததால இது இப்போ ஒரு 3 ஸ்டார் ரிசார்ட் ரேஞ்சுக்கு சுருங்கிடுச்சு. அந்த வேகமின்மை எந்த அளவுக்கு இதோட தரத்தை பாதிச்சிருக்குங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இந்த வேகமின்மை மட்டுமில்லாம இன்னும் சில குறைகளும் இருக்கு. முதல்ல எபிசோட்ஸ் ரொம்ப அதிகம். ரெண்டாவது, வெற்றியும் அவரோட ஃப்ரெண்டும் பேசுற காட்சிகள் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஒரே மாதிரி வந்துட்டே இருக்கு. அது கொஞ்சம் சலிப்பை ஏற்படுத்துது. அப்புறம் மூணாவது விஷயம், ரொம்ப செயற்கையான கதாபாத்திர அமைப்பு. அதாவது ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவங்க வீட்டை விட்டுட்டு இந்த ரிசார்ட்லயே நிரந்தரமா தங்கியிருக்கிற மாதிரி காட்டுறது கதையோட நம்பகத்தன்மையை கொஞ்சம் குறைச்சிடுது. ஃபைனலா இந்த சீரீஸை பார்க்கலாமா வேணாமா தீர்ப்புக்கு வருவோம். நாம சொன்ன இந்த சின்ன சின்ன குறைகளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா இது உங்களை ஏமாத்தாது. மொத்த சீரீஸையும் ஒரு வழியில சுருக்கி சொல்லணும்னா, நம்ம குக் வித் கோமாளி நிகழ்ச்சியோட ஒரு சீரியஸான சென்டிமெண்ட், காமெடி அப்புறம் காதல் கலந்த வெர்ஷன்னு சொல்லலாம். உங்களுக்கு அந்த ஷோ பிடிக்கும்னா அதே கொஞ்சம் அழுத்தமான இமோஷன்ஸோட ஒரு ஆடம்பரமான பின்னணியில பார்த்தா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த ரிசார்ட். நாம இந்த அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். ஆடம்பரமான செட்டிங், ஒரு பக்கம் மிரட்டலான நடிப்பு, இன்னொரு பக்கம் அப்பாவித்தனமான நடிப்புன்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த சீரீஸ் நமக்கு கொடுத்திருக்கு. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். விஜய்குமாரோட இந்த புது அவதாரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த பிளஸ் மைனஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க இந்த சீரீஸை பாப்பீங்களா? யோசிச்சு வைங்க. மீண்டும் ஒரு சூப்பரான அலசலை சந்திப்போம். டாடா.